திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பொள்ளாச்சி சாலை பகுதியில் உள்ள தனியார் நூற்பாலை அருகே சட்டவிரோத கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் தாராபுரம் மதுவிலக்கு பிரிவு இன்ஸ்பெக்டர் சாந்தி, சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமார், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் இப்ராஹிம், தலைமை காவலர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் வீரராகவன் ஆகியோர் அப்பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் ஈடுபட்ட போலீசாருக்கு தனியார் நூற்பாலை அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒரு நபர் கண்ணில் பட்டார். அவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ரூபேஷ் மகத் என்பதும் அவர் இடுவம்பாளையம் பகுதியில் தங்கி தனியார் பனியன் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. வடமாநில தொழிலாளர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததாக உறுதி செய்யப்பட்டதால் ரூபேஷ் மகத்தை போலீசார் கைது செய்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரை தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.